ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட ஃபஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஜிம்மினுக்கு போடுறேன்னு நினைக்கிறேன். நம்ம மாஃபியாவை எடுத்தது இப்போ தான் பார்க்குறோம். ஸோ ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு, அந்த பக்கம் கால் பேசிக்கிட்டு, இந்த பக்கம் எழுதிக்கிட்டுன்ட்டு கொஞ்சம் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. உள்ளே வரலாமா? எஸ் கமெண்ட். சார் ரொம்ப பிஸியோ? ஹியூங், நீங்கள் எப்படி? நானா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தேன். சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆரம்பியும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கா? செம்மையா இல்லை? மிலிட்ரிக்கு போயிட்டு வந்து நல்லா தான் இருக்கீங்க. அதை என்ன கேட்குற? போயிட்டு எப்படா வருவோன்னு இருந்துச்சு. எப்படியோ 18 மாதம் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு வந்துட்டேன். சரி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க ஹியூங். ஜிம்னா இன்னொன்று கேட்கணும். ஆமாம், ஜிம்முன் தான். சரி, நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற? ஹியூங், ஏய் ஒன்றை தான் கேட்குறேன். நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் ஹியூங்? நீ உனக்காக இல்லைனாலும் ரியாக்காகவாவது கல்யாணம் பண்ணிக்கோ. ஹியூங், நான் அதுக்காக தான் வேணானே சொல்கிறேன். அவளுக்கு 5 வயசு தான் ஆகுது. நான் ஒரு கல்யாணம் பண்ணி ஒருவேளை அந்த பொண்ணு என் காசுக்காக கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், என் பொண்ணுக்கிட்ட அவளை அடித்து திட்டி இல்லை ஒரு முறைச்ச மாதிரி ஒரு பார்வை பார்த்தாலே போதும், அவள் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவா. அது எனக்குமே பிடிக்காது. அதனால் வேணாம், நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். எத்தனை நாளைக்குடா நீ இப்படி இருப்ப? ஒரு வேளை நீ எவ்வளோ பாசம்தான் காட்டினாலும் சரி, நமக்கு அம்மா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு பிரியா ஒரு தடவை நினச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், நீ இத்தனை வருஷம் அவளை வளர்த்தது வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கு பாரு, 10 பொண்ணுங்க ஃபோட்டோ இருக்குது. இதில் நீ யாராவது ஒரு பொண்ணை கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆகணும். நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு வேணான்னு. அம்மா வாழ முடியலன்னு உங்களை தூதான்னு போயிருக்காங்களா? டேய், அதுக்காகலாம் இல்லை. நானே உன்கிட்ட எத்தனை தடவை பேசியிருக்கேன், வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபோன்லேயே பேசினா செட் ஆகாது. அதான் இங்கே முடித்தோன்னே டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். வேணாம், வேணும் தான். ஒழுங்காக இல்லை சூஸ் பண்ண. பிளாக்மெயிலா? அப்படின்னே வச்சுக்கோ, சூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி, சரி இந்த பொண்ணை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் அவன் கிளம்பிடுறான். பரவாயில்ல, நல்ல சாய்ஸ் தான். ஓய் என்ன ஹியூங், உனக்காக சூஸ் பண்ணியா இல்லை ரியாக்காக சூஸ் பண்ணியா? அஃப்கோர்ஸ் ரியாக்காக தான், ஏன்னா சாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹியூங், சரி நீ போ, மற்ற வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே இது ஜிம்மின்னு வீட்டுக்கு தான். அவங்க அம்மா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. என்னம்மா கொடுமைப்படுத்துகிறா பாரு அந்த புள்ள, பாவம் இல்லை? ஏன் தான் ஏன் அந்த புள்ள என்ன பாவம் பண்ணுச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஆக்சுவலாக செகண்ட் மேரேஜ். அது அவங்க சித்திக்காரி ரொம்ப கொடுமைப்படுத்துவா, அந்த மாதிரி அந்த சீனு. இதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் நடக்கூடாதுன்னு தான் நான் இதுவரை கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கம்மா. இவன் வந்துட்டானா அதோட அவங்க அம்மா டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னடா உனக்கு வேணும்? இது ஒரு ஸ்டோரி தான், நீ ரியல் லைஃப்பில் இப்படிலாம் இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. அம்மா, எல்லா பொண்ணுங்களும் நல்லவங்க இல்லைம்மா, அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் கெட்டவங்களும் இல்லை. அம்மா ஏமா புரிஞ்சுக்க மாட்டேறீங்க? நீங்கள் சொல்லி கேட்கலான்னு ஆரம்பிங்க அனுப்பிச்சுட்ருக்கீங்க. அப்படியாவது கேட்குறியா? பொண்ணை சூஸ் பண்ணியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூஸ் பண்ணிட்டேன் ஆரம்பிங்கிட்ட, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாரு. ஏய் ரியா குட்டி, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. டாடி சாப்பிட்டேன்.
நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி வா டாடி கூட படுத்துக்கோ. ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை வருது. ஆக்சுவலாக அவங்க ஜிமினோட ஒய்ஃப் வந்து இந்த குழந்தைக்கு பர்த் கொடுக்கும் போதே இறந்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஜிமின் வந்து சிங்கிள் பேரட்டாக தான் இந்த குழந்தைய வளர்த்துட்டு வர்றாங்க. ஆக்சுவலாக ஜிமினுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ எப்படியாவது இவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதுவரையும் முடியல. ஸோ கடைசியில் இப்போ ஆரம் வந்து தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ஃபைனலாக அந்த பொண்ணு சூஸ் பண்ணது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். 2 பேருக்குமே கொஞ்சம் வந்து ஜிம்மினுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசனை தான், இது பண்ணலாமா வேணாமா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு லைக் இப்போ தான் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ சொன்னோன்னே கொஞ்சம் வெயிட் கை தான் ஜிம்மின் இதில். சரி இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் இது ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே புரோக்கர்கிட்ட ஏதோ பேசிகிட்ருக்காங்க. ஏன்பா உங்களை என்னப்பா இந்த மாதிரியா சம்மந்தம் பார்க்க சொன்னோம்? யாராக இருந்தாலும் இந்த 2வது கல்யாணம்லாம் வேணாம், நீங்கள் வேறு யாராக இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்லிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்தது, ஜிம்மின் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி. மா என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்திட்ருக்கீங்க? வயன் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோமா? 3 மாப்பிள்ளை ஃபோட்டோ காமிச்சாங்க. எனக்கு பெருசாக 2 பேர் பிடிக்கல. 3ஆவதாக ஒருத்தர் இருந்தார், ரொம்பவே அழகாக இருந்தார். ஆனால் அவர் செகண்ட் மேரேஜா, உங்கள் ஒய்ஃபு தவறிட்டாங்க போல் குழந்த பிறக்கும் போது. அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்ருக்காரு. அதான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன். என் பொண்ணு இப்போ தான் மேரேஜே பண்ணிக்க போகிறா, அவளுக்கு போய் 2வது தாரமாக எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா நான் சொன்னதில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்மின் ஃபோட்டோ வாங்குறீங்க. ஏம்மா இவருக்கு என்ன குறை? அந்த அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு இவர் என்ன பண்ணுவார்? அது ஆக்சுவலாக அவங்க குழந்தைக்கு பர்த் கொடுக்கும் போது தானே அவங்க ஒய்ஃப் இறந்து போனாங்க. இதில் அவர் தப்பும் இல்லை, அவங்க தப்பும் இல்லை, அந்த குழந்தை தப்புமே இல்லை. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே எழுந்துடுறாங்க. என்ன தான் அவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் இது நீ எப்படிம்மா 2ஆம் தரமாக அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்பா நான் தான் சொல்லிட்டேன்ல, இது யார் மேலேயும் தப்பு கிடையாது. இது இப்படி தான் வாழ்க்கை இருக்கணுன்னா யாரால் மாற்ற முடியும்? நான் அந்த நிலமையில இருந்தால் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அப்பா எதுவுமே பேசலை. வயன் உன் முடிவு அது தானா? எங்களுக்கும் ஓகே தான். ஆனால் சொந்தக்காரங்க ரொம்ப இதாக பேசுவாங்க. பரவாயில்ல, என் பொண்ணுக்கு பிடிச்சது தான் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணத்துக்கு எங்களுக்கும் சம்மந்தமா அப்படி சொன்னோன்னே அந்த புரோக்கர் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரெசண்டில் பார்க்கலாம், உங்களுக்கு 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது உங்களோட மேன்ஷனுக்கு நீங்களும் ஜக்குக்கு போகிறீங்க. சாரி ஜிமின், 2 பேரும் போகிறீங்க. அவர் பெருசாக கேரிங் பண்ணிக்கிறனால ஓகே அந்த மாதிரி தான் இருக்கார். ரொம்ப அந்த எப்படி கொஞ்சம் இதாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்போல்லாம் இல்லை, சாதாரணமாக தான் இது பண்ணுறாரு. ஓகேவா? நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில். இப்போ 2 பேரும் போயிட்டுருக்கீங்க. அவர் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. ஹேய் ரியா, சாப்பிட்டியா? தூங்கலையா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டாடி இப்போ நான் தூங்க போகிறேன், நீங்களும் போய் தூங்குங்க அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. ஓகே டேக் கேர், அப்பாவுக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே டாடி அப்படி சொல்கிறா. அப்புறம் அவர் ஸ்ட்ரெயிட்டாக மாடிக்கு போயிட்டாரு. நீங்கள் தான் அந்த குழந்தைக்கிட்ட வரீங்க. லைட்டாக நீல் டவுன் போட்டு என்ன உனக்கு பிடிக்குமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு சுத்தமாக உங்களை பிடிக்கல, என்ன இருந்தாலும் நீ என் சித்தி தான், அம்மாவாக முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக நீங்களே யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தையோட இதில் நம்ம அம்மா இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒருத்தவங்க வந்தால் அவங்களுக்கு டக்குன்னு நம்மளால் ஏற்றுக்க முடியாதுல்ல. ஸோ அந்த நிலமை தான் அந்த குழந்தைக்கும். மற்றபடி அது வந்து நல்ல பாப்பா தான். ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியாது. எங்கள் அப்பாவை நீங்கள் காசுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்னை கொடுமைப்படுத்துவீங்க தானே. நான் பார்த்துருக்கேன் நிறைய சீரியல்லாம்.
இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாசம் காட்டுற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது, ஏன் இப்படி சொல்கிற? எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, முக்கியமாக நான் அப்படி கிடையாது. ரியா, நான் உன்னை அம்மா மாதிரி பார்த்துப்பேன். நீ அம்மாவாக முடியாது, நீ என் சித்தி தான். இந்த இந்த வீட்டில் நீ எத்தனை நாள் இருக்கன்னு நான் பார்க்குறேன். அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை போகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, என்னடா இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் புரியுது, சரி டக்குன்னு அதை அடாப்ட் பண்ணிக்க முடியல போல் அந்த குழந்தைக்குன்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ ஜிமின் தான் அவரோட அந்த மேலே இருக்க கோட்லாம் கழட்டிட்டு உட்காந்துருக்காரு. செம்ம டயர்ட் போல். ஒன், நீ பெட்டில் படுத்துக்கோ, நான் கவுச்சில் படுத்துக்கிறேன். ஏன் ஜிமின், நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க, நான் கவுச்சில் படுத்துக்கிறேன். ஒன், பரவாயில்ல, நீங்கள் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வேறு எதுவுமே சொல்ல முடியல, சரின்னு சொல்லிவிட்டு நீங்களும் படுத்துருக்கீங்க. ஜிமின் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கார், திரும்பி திரும்பி படுத்துட்ருக்காரு. இந்த வீட்டில் எனக்கு சீக்கிரமாக இடம் கிடைக்காதுன்னு தெரியும், ஆனால் நான் சீக்கிரமாக இந்த சுச்சுவேஷனை மாற்றுறேன். அவங்களுக்கும் பிடிக்கும், ரியாவுக்கும் பிடிக்க வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துருக்கீங்க. இப்படியே லைக் மார்னிங் ஆகுது. ஜிமின் சரியாகவே தூங்கலை, திரும்பி திரும்பி படுத்துட்ருக்காரு. அப்படியே லைக் ஒரு 6 மணி ஆகிடுச்சு. தூக்கமே இல்லை, சே இப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறாரு. உங்களை காணோம். எங்கே ஒயன் போனா? அதுக்கப்புறம் அவர் அவசரமாக வெளில வந்து பார்க்குறாரு. பார்த்தா ரியாவோட ரூமில் நீங்கள் அழகாக அந்த ரியாவை ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. ஜிமின் அப்படியே டோர் கிட்ட நின்று அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. இங்கே தான் இருக்கியா? நானும் என்னமோன்னு நினச்சேன். அவளை நீ அழகாக பார்த்துக்கிட்டாலே ஒன்று நான் பார்த்துக்க ரெடியாக இருக்கேன். சீக்கிரமாக என்னால் ஏற்றுக்க முடியல தான், ஆனால் என்னை நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி வந்து பார்க்குறாரு. உங்களை காணோம். என்னடா இவ மாயாவி மாதிரி அங்கங்கே மறைஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கீழே போகிறாரு. பார்த்தா நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. அம்மா சமையல் கற்றுது, இவ சமையலா, லெட்ஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிமின் ரியாவை எழுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாப்பாவும் கிளம்புறா. அப்படியே ரியாவும் கீழே வந்துடுறா, ஜிமினும் கீழே வராரு. ஜிமின், உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல பெருசாக, நான் எனக்கு தெரிஞ்சது சமைச்சிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்லாம் இப்படி சொல்கிறீங்க. பரவாயில்ல வயன், தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே ஜிமின். ரியா உட்கார். ரியா, ஜிமின் நீங்களும் உட்காருங்க அப்படின்னு அது ரியா பாப்பா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பரிமாறுறீங்க. ஜிமினோட அம்மாவும் வந்து சாப்பிட்றாங்க. குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங் வயன், என்ன காலையில் என்ன சமைச்சிருக்க? அம்மா, நான் சீக்கிரமாக எழுந்துச்சி கறி வாங்கிட்டு வந்தேன். சிக்கன் குழம்பு வச்சுட்டு இட்லி தோசை ரெண்டுமே பண்ணியிருக்கேன். யார் யாருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, ஸோ ரெண்டுமே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சூப்பர் வயன், சூப்பர், காலையிலே கறி குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்கே வயன், கையில் செம்ம மேஜிக் வச்சுருக்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மாமியார். தேங்க்ஸ்மா அப்படின்றீங்க. வயன், இட்ஸ் டேஸ்ட் வெரி குட். தேங்க்யூ ஜிமின் அப்படி சொல்லிட்டு லைட்டாக வைக்கப்பட்டே சொல்கிறீங்க. ரியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல நீங்கள் ஜிமின் வந்து சாதாரணமாக பேசுறது. எப்படியாவது இவளை வீட்டை விட்டு வெளில அனுப்பணும் அப்படி சொல்லிட்டு டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே போய் கை கழுவிடா. ரியா போதுமா? எதுவுமே பதில் சொல்லலை. சீக்கிரமாக சேஞ்ச் பண்ண முடியாது, பட் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஓகே வயன், கிளம்புறேன் அப்படி சொல்லிடுறாரு. சரி ஜிமின். அப்புறம் ரியா ஸ்கூலில் விட்டுட்டு இப்போது டேரெக்டாக ஜிமின் ஆஃபீஸ் போயிட்டாரு. இப்படியே ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்குது. பட் ரியா கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகிற மாதிரி இல்லை. இப்படியே 2 வீக்ஸ் போகுது. ஜிமின் உங்ககிட்ட நல்லாவே பழக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ போகிறப்ப வரப்பெல்லாம் ஒரு ஸ்மைலு, ஒரு லைட்டாக ஹக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது. அது வந்து சுத்தமாக ரியாவுக்கு பிடிக்கவே இல்லை. வேணுங்கனே கீழே விழுந்துட்டா அந்த படியில் இறங்கும் போது.
அப்போ தான் கரெக்டாக ஜிமின் வராரு. அதை பார்த்துட்டு தான் இவ கீழே விழுறா. நீங்கள் வந்து கிச்சனில் இருக்கீங்க சமைச்சிட்டு. கரெக்டாக ஜிமின் வர டைம்னு சொல்லிட்டு, ஆ அம்மா அம்மா டாடி அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுகுது அந்த குழந்தை. ஏய் ரியா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வேகமாக ஜிமின் ஓடியாந்துடுறான். கீழே பேக்கெல்லாம் தூக்கி போட்டு ஓடியாந்துடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் சவுண்டு கேட்டு வரீங்க. ரியா என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரியா என்னாச்சு ரியா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாரு. அப்பா கீழே கீழே விழுந்துட்டேன் அப்படியே அழுது தேம்பி அழுது அந்த குழந்தை. வயன் என்ன பண்ணிட்டு இருந்த? குழந்தை விளையாடுதுன்னா பக்கத்தில் இருக்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாரு. இல்லை இவ்வளோ நேரம் ரியா பக்கத்தில் தான் இருந்தேன். குழம்பு வச்சுருந்தேன். அது அது பொங்க போச்சு, அதான் ஆஃப் பண்ணுறதுக்கு போனேன் ஜிம்மன். வயன் இனிமேலும் பார்த்து இரு. குழந்தை விளாட்றானா கூடவே இரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக ஹாஷாக பேசுகிறாரு. லைட்டாக அடிபட்டிருக்கு அந்த குழந்தைக்கு. சரிங்க ஜிம்மன், சாரி. சாரியை வச்சு இந்த காயத்தை சரி பண்ண முடியாது வயன். இனிமேல் இதை நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. அது அந்த குழந்தை போகும்போது சிரிச்சுக்கிட்டே போதும் உங்களை பார்த்து, திருந்தவே மாட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சேட் ஆகிடுறீங்க லைட்டாக. ஜிமின் வந்து டக்குன்னு இப்படி பேசிட்டார்ல. அதுக்கப்புறம் ரியாவை படுக்க வச்சுட்டு ஜிமின் ரூமுக்கு தான் வராரு. நீங்களும் எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஜிமின் என்னவா நீங்கள் சாப்பிட்லையா? நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், எனக்கு ஒன்று வேணாம். ஜிமின் அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி ப்ளீஸ் சாப்பிடாம இருக்காதீங்க ப்ளீஸ், உங்களுக்காக தான் சமைச்சேன். வாயன் எனக்கு வேணாம், நான் ஆஃபீஸில் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்றாரு. ஜிமின் சொல்லவே இல்லை, இல்லைன்னா நான் சமைச்சிருக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போய் தூங்கிடுறாரு. சாரி, இல்லை ஏன் தப்பு தான், நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுங்க. லைட்டாக அப்படியே ஒரு 2-3 இருக்கும். செம்மையாக பசிக்குது ஜிம்முனுக்கு, சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலாக கோவத்தில் அப்படி தான் சொல்லியிருப்பாரு. என்னடா இது பசிக்குது, கடவுளே ஏன் தான் இப்படி பசிக்குதோ அப்படியே திரும்பி பார்க்குறான். இங்கே வந்து வாயன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. பசிக்குதே. ஆக்சுவலாக ரியாவும் சாப்பிட்ருக்க மாட்டா, ஓகேவா? இப்போ தான் ஜிமின் போய் சாப்பிடலாமா, ஏஞ்சி பார்த்தோன்னா மானம் போயிடும், வீராப்பில் வேணான்ட்டேன், என்னடா இப்படி பசிக்குது, சரி இப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பொறுமையாக பூனைக்குட்டி மாதிரி ஏஞ்சி போகிறான். அதுக்கப்புறம் ரியாவும் இல்லை, பொறுமையாக கதை சாத்திட்டு வரான். ஏய் ரியா என்ன பண்ணுற? டாடி பசிக்குது. சாப்பிட்லையே நீ? இல்லை டாடி, நான் கோவத்தில் படுத்துட்டேன். என்ன போல தானே இருப்பா, சரி வா நான் போய் சாப்பிடலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கை பிடிச்சிக்கிறா. அப்புறம் பொறுமையாக ஜிமின் அப்படியே தூக்கிக்கிட்டு இறங்கினா. வலிக்குதா? இல்லை டாடி இப்போ ஓகே, சரி வா நான் ஊட்டி விட்றேன். ஓகே. அதுக்கப்புறம் இது பொறுமையாக போயிட்டு இது கிச்சனில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா மீன் குழம்பு, மீன் பொரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது தானே கனவா ஃப்ரை எல்லாமே இருக்குது. நீங்கள் தடபுடலாக சமைச்சிருப்பீங்க, சரி ஜிமின் வந்து ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பார்த்தா எதுவுமே எல்லாமே கேன்சல் ஆகிருக்கும், நீங்களும் சாப்பிடாம போயிட்டீங்க. எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. உங்கள் அம்மா எவ்வளோ பண்ணியிருக்கா பாரு, சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லியிருக்காரு. எதுவுமே சொல்ல ரியா கொஞ்சம் லைட்டாக மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிறா. சரி சரி கோச்சிக்காத, சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் டாடி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே சாப்பிட்றாங்க. டேஸ்ட் இஸ் குட் டாடி அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறா. நல்லா இருக்குல்ல? நல்லா சாப்பிடு. அப்புறம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ தான் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு, ஐ மீன் தண்ணி குடிக்கிறதுக்காக பாட்டில் எடுத்துருப்பீங்க, தண்ணி இருந்திருக்காது. தண்ணி இல்லையா, சரி கீழே போய் தான் குடிக்கணும். அப்புறம் பொறுமையாக கீழே இறங்கி வரீங்க. என்ன கிச்சன் லைட் எரியுது,
அப்புறம் பொறுமையாக போய் பார்க்குறீங்க. பார்த்தா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு செம்ம சிரிப்பு வருது. வீராப்பில் வேணான்னு சொல்லிட்டு அப்பன மகள எவ்வளோ இதாக சாப்பிட்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் மாமியார் வந்து அவங்களுக்கு வந்து செரிக்கலைன்னு நடக்கிறதுக்காக ஆக்சுவலி அவங்க வந்து முன்னாடியே சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்க. இப்போ நடக்கிறதுக்காக கீழே வராங்க. என்ன கிச்சன் லைட் எரியுது, ஒயன் வெளில நின்றுட்டுருக்கா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வராங்க. பார்த்தா இங்கே 2 பேர் கிச்சனில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆஹா, ஏதோ சண்டை நடந்திருக்க போல. வீராப்பில் வேணான்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் எப்பவும் பார்க்குற மாதிரி நைட்டில் வந்து நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ பண்ணட்டும், நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க மாடியில் போய் நடக்கிறதுக்கு. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. நல்லா சாப்பிடுங்க, நான் இருந்தால் உங்களுக்கெல்லாம் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. போய் தண்ணி கொடுக்காமல அப்படியே தூங்கிடுறீங்க. ஜிமன் சாப்பிட்டுட்டு ஆர் யூ ஃபுல் அப்படின்னு கேட்குறாரு. எஸ் டாடி, ஐம் ஃபுல். இப்போ நல்லா தூக்கம் வரும். ஓகே ஓகே, நல்லா தூங்கு சரியா. நான் காலைல அழகாக உன்னை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்றேன். ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழகாக ரியாவை விட்டுட்டு இவன் ரூமுக்கு வரான். நல்ல சாப்பாடு. உங்களுக்கு செம்ம சிரிப்பு. நீங்கள் தூங்கவே இல்லை ஆக்சுவலாக. நல்ல சாப்பாடு. பாவம் அவள் தான் சாப்பிடல. எழுப்பலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏதாவது நினச்சிக்கிட்டானா, நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு அவள் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்ருக்கான். சரி பரவாயில்ல, என்ன ஆனாலும் போய் எழுப்போம் அப்படி சொல்லிட்டு போய் எழுப்புறான். வயன் வயன் வயனா, நீங்கள் எதுவுமே எழுந்திருக்கல, வேணுன்னே தான் படுத்திருக்கீங்க. சரி நல்லா தூங்குறான், தூங்கட்டும், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஐம் சாரி. குழந்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டான், உங்ககிட்ட உட்காந்துட்டான். ஐம் சாரி, என்னால் தான் நீ சாப்பிடல, ஆனால் நான் சாப்பிட்டேன். ஐம் ரியலி சாரி அப்படி சொல்லிட்டு இருக்கான். நீ க்யூட்டாக இருக்க வயன். நீ தூங்கும் போது நல்லா பப்ளியாக இருக்க தெரியுமா. உன் சீக்ஸ் தான் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன் சீக்ஸை பிடிச்சி கிள்றான். உங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது, ப்ளஷ் ஆகுது ஒரு பக்கம். எனக்கு தெரியல வயன் உன்னை ஏற்றுக்கத்தான் இல்லைன்னு. ஆனால் இதுவரையும் நீ ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்க. நீ என்னோட குழந்தைக்கு பெஸ்ட்டான மாம், எனக்கு பெஸ்ட்டான ஒய்ஃப்ன்ட்டு. ஆனால் ரியா கொஞ்சம் ஏற்றுக்க லேட்டாக தான் ஆகும். ஆனால் லஷி இறந்தக்கப்புறம் எந்த ஒரு பொண்ணையும் நான் இதுவரையும் பார்த்ததில்ல. ஆனால் உன்னை அவள் பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஐ வில் அடாப்டட். இதை சொல்லணும்னா ஐ லவ் யூ வயன். அதுக்கப்புறம் உங்களுக்கு செம்ம ப்ளஷ் ஆகுது, அப்படி ரெட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட சீக்ஸு. என்ன இவளுக்கு தூங்கும் போது கண்ணை ரெட் ஆகுமா அப்படி சொல்லிட்டு ஹஸ்கியில் பேசிகிட்டு இருக்கான். செம்ம க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸில் டக்குன்னு கிஸ் கொடுத்துட்றான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கல. உள்ளுக்குள்ளே அப்படி இருக்கு உங்களுக்கு. என்ன உள்ள பண்ணுறான், விட்டா என்னை எழுப்பி விட்டுருவோம் போலையே அப்படி சொல்லிட்டு அப்படி இறுக்கமாக கண்ணை மட்டும் படுத்திருக்கீங்க. குட் நைட் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸில் லைட்டாக பெக் பண்ணுறான். குட் நைட் அப்படி சொல்லிட்டு அவன் போய் படுத்துடுறான். நீங்கள் அப்படியே திரும்பி பொறுமையாக பார்க்குறீங்க. அட பாவி, இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டாடா இப்படி பண்ணுற ஓஜிமன். ஆனால் என்னை ஏற்றுப்ப, ஐ பிலீவ் இட் அப்படி சொல்லிட்டு இங்கே திரும்பி பார்த்துட்டே அப்படியே படுத்துருக்கீங்க. க்யூட்டாக ஜிமன் தூங்குறான். இதே மாதிரி நீ என் பக்கத்தில் படுத்துருக்கணும். சீக்கிரமாக அந்த நாளும் வரும். குட் நைட் ஜிமினா. அதுக்கப்புறம் நீங்களும் தூங்கிடுறீங்க. எப்படியே லைக் மார்னிங் ஆகுது. தினமும் இப்போ ஆஃபீஸ் போகும்போது ஜிமின் இப்போ லைட்டாக கிஸ் கொடுத்துட்டு போகிறாரு உங்கள் கன்னத்தில். இது சுத்தமாக ரியாவுக்கு பிடிக்கல. இது எப்படியாவது நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவள் முடிவு பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஜிமின் போயிடுறாரு. லைக் இப்படியே நல்லா இதாகிடுச்சு. ரியாவும் ஸ்கூலுக்கு போயிட்டா. ஈவினிங் ஆகுது. ரியா தானே ஃபஸ்ட்டு வருவா. அவள் வந்துட்டா. சித்தி எனக்காக
நீங்கள் சுடு தண்ணி போட்டு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ம் நீ கேட்டால் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சுடு தண்ணி போடுறீங்க. குடிக்க தானே அப்படிங்க. குடிக்க தான் அப்படின்றா. அப்புறம் நீங்கள் சுடு தண்ணி போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. கரெக்டாக ஜிம்மின்னு வந்துடுறாரு. நீங்கள் சுடு தண்ணி போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க, பின்னாடியே ஜிம்மின்னு வந்துடுறாரு. வந்து அந்த விண்டோ வழியில் பார்த்துருப்பா ஜிம்மின்னு வரத்த ரியா. கரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டு வரீங்க. லைட்டாக வந்து அந்த சுடு தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க இருக்காது, மீடியமான ஹீட்டில் இருக்கும். லைட்டாக சுட்டோன்னு தான் நிறுத்திருப்பீங்க, ஏன்னா குழந்தை இல்லாதனால. நீங்கள் அப்புறம் அதை கிட்ட எடுத்துகிட்டு வரீங்க. சரி பாட்டிலில் ஊற்றி தரலாம் அப்படின்ற மாதிரி. வேணுங்கன்னே லைட்டாக சுடு தண்ணி கையை விட்டு பார்க்குறா. பெருசாக ஹீட் இல்லை. என்னாச்சுன்னா அப்படியே கிட்ட வரும்போதே பிடிச்சி கையை வச்சு சாய்ச்சிட்றா அவன் மேலே, கையும் காலில் ஊற்றுற மாதிரி. அம்மா அம்மா டாடி 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 அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுவுது அந்த குழந்தை. உங்களுக்கு ஒன்றுமே புரியல ரியா? ஒரு நிமிஷம் உங்களால் ப்ராசஸே பண்ண முடியல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ரியா என்னாச்சு ரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. இந்த சத்தம் கேட்டோன்னே ஜிம்மின் வேகமாக ஓடியாந்துடுறாரு. என்ன குழந்தை இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு. ஹே ரியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இங்கே என்ன நடந்துச்சு ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே கேட்குறாரு. சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், அது 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக்காகி நிற்கிறீங்க. டாடி டாடி சித்தி, நான் சுடு தண்ணி கேட்டேன். அவங்க அவங்க நீ இருக்கிறதுனால எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, நீ எப்படியாவது எங்களை விட்டு போயிடு, அதனால் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து என் கையும் காலையும் ஊற்றிட்டாங்க. அப்போ நான் இங்கேருந்து போயிடுவல்ல உங்களை விட்டுட்டு ஒரேடியாக அப்படி, அதனால் இப்படி சொல்லிட்டு அந்த அப்படியே அழுதுகிட்டே எல்லாத்தையுமே சொல்கிறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இப்படி பிளேட்டை மாற்றிட்டா அப்படின்ற மாதிரி. ஜிம்மி பலார்னு ஒரு அறை தான். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து ஐ மீன் ஜிம்மின் அம்மா வந்துடுறாங்க. இங்கே என்ன நடக்குது அம்மா, தேவை செஞ்சு வழிய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அங்கே மறைக்கிறாரு. ரியாவை தூக்கிட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு எட்டு போகலான்ட்டு. அதுக்கப்புறம் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் இங்கே ஜிம்மின் கூப்பிட்றீங்க, ஜிம்மின் நிற்கவே இல்லை. வயன் என்னம்மா ஆச்சு? அம்மா தண்ணி நான் தள்ளி விடலம்மா, ரியாவே தான்ம்மா. நீங்களும் என்ன நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, சாரிம்மா. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இங்கே வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவங்களுக்குமே தெரியும் வந்து ரியாவுக்கு வந்து பெருசாக பிடிக்காது உங்களன்னு சொல்லிட்டு. இவ இப்படி பண்ணுவானும் தெரியும், ஏன்னா வந்து ஒன்று பிடிக்கலன்னா எப்படியாவது அந்த ஷார்ட் அவுட் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ரியா. வயன் நில்லுமா, உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும், நில்லு. சொல்ல நீங்கள் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாயிட்டு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அந்த லைட்டாக அந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஜிமின் கூட்டிகிட்டு வர ரியாவை தூக்கிட்டு தான் வராரு. ஓகே தானே, ரொம்ப வலிக்குதா ரியா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நோ டாடி இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு பாவமாக சொல்கிறா. அதுக்கப்புறம் இங்கே அவங்க அம்மா தான், ஜிமின் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. மா, ஒரு குழந்தை மேலே சுடுதடையை ஊற்றிருக்காம்மா, இவ்வளோ பெரிய ராட்சசியாக இருப்பாவ. அப்படியே செம்ம கோவம் வருது அவங்க அம்மாவுக்கு. அவள் தான் பண்ணான்னு உனக்கு தெரியுமா ஜிமின்? எப்படிம்மா இப்போ வந்தவளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? உங்கள் பேத்தி மேலே சுடு தண்ணி ஊற்றிருக்கா, நீங்கள் வேற என்ன வேணும் உங்களுக்கு எவிடன்ஸு? நான் வரும்போது தான் அவள் சுடு தண்ணியை எடுத்துகிட்டு வந்தா, எனக்கு தெரியாதா? என்ன தெரியும்டா உனக்கு, என்ன தெரியும்? எப்படி ஒருத்தி ஒரு பண்ணாத தப்பை இப்படி பண்ண எப்படி ஜிமின் உன்னால் சொல்ல முடியுது அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஐ மீன் ஜிமின் அம்மா. மா, நான் தான் பார்த்தனே. என்ன பார்த்தேன்? அவள் எடுத்து ரியா மேலே சுடு தண்ணி ஊற்றத்தை நீ பார்த்தேன் அத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. சொல்லு, இவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணியே சொல்லு. அம்மா அது
ரியா தான் சொன்னாலே. ரியா சொன்னா. ஆனால் அது உண்மையான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரியாவை பார்க்குறாங்க. ரியா கீழே குனிஞ்சிட்டா. ரியா நீ சொல்லு, அதுதானே உண்மை? எதுவுமே சொல்ல, கீழே குனிஞ்சிட்டு அப்படியே இருக்கா. ரியா ஒன்னதான். எப்படி அவள் சொல்வா? நடந்ததே வேறையாச்சு மா. அவளுக்கு சும்மா சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா. அவளுக்கு நான் சும்மா சும்மா சப்போர்ட் பண்ண ஜிமின். நடந்தது என்னன்னு தெரியுமா உனக்கு? உங்களுக்கு மட்டும் தெரியுமா? நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன் நடந்தது என்னன்னு. தண்ணியை ஊற்றுனது ரியா தான் மா. ரியா இங்கே வா. அதுக்கப்புறம் ரியா பொறுமையாக எழுந்துச்சு வரா. சொல்லு, தண்ணியை ஊற்றுனது நீயா இல்லை ஒயனா? பாட்டி அது உண்மையை சொல்லுறியா? நான் தான். ஜிம்முக்கு செம்ம ஷாக்கு. ரியா என்ன சொல்கிற? பாட்டி சொல்கிறாங்கன்றதுக்காக சொல்லாத, நீ உண்மையாக சொல்லு. டாடி தண்ணியை நான் தான் ஊற்றுனேன், ஒயன் சித்தி இல்லை. வாட்? ரியா என்ன பண்ணுற நீ? அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்படியே கண்ணெலாம் கலங்கிடுச்சு அவருக்கு கோவத்தில். ரியா, திஸ் இஸ் நாட் அ ஜோக். I have slapped her. Daddy, I'm sorry. What sorry? Your sorry can fix it. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. Very, very, very sorry, Daddy. I don't like her. I don't like her. That's why I did like this. I'm sorry, Daddy. How can you do that? How can you do that? This is not a joke, Riya. She is your mom. Daddy, I'm sorry, Daddy. அது தெரிஞ்சு பண்ணல, சாரி. இனிமேலும் உன்னை புரிஞ்சுக்கோரியா. அவங்க தான் உன்னோட அம்மா. நான் போய் கூட்டிட்டு வர போறேன். இனிமேலும் நீ அவங்கள ஏத்துக்கிட்டு ஆகணும். ஷோர் டாடி, ஐம் சாரி. இதுக்கப்புறம் இப்படி நடந்துக்க மாட்டேன். ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்குது அந்த குழந்தை. ஓகே, நீ ஏன் வந்து உங்கள் அம்மாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காரில் வந்து ஜிமின் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ரியாவை வாயனோட வீட்டுக்கு. வணக்கம்மா. வாப்பா. வயன் இப்போ தான் வந்தா. நீங்கள் இவ்வளோ வர லேட் ஆச்சு? அது அவங்க வந்து நீங்கள் வந்து எந்த சண்டைன்னு சொல்லிப்போம், சும்மா வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. வயன் எங்கே இருக்காம்மா? ரூமில் இருக்கா அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ரியாவும் ஜிமினும் ஸ்ட்ரெயிட்டாக ஒயின் ரூமுக்கு தான் போகிறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. ஒயன், நீங்கள் அப்படியே அழுகிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க. பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினும் ரியாவும் நிற்கிறா. ஜிமின், எதுக்காக இங்கே வந்தீங்க? இதுக்கப்புறம் ஆனால் அந்த வீட்டுக்கு வர போகிறதில்ல. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க. வயன், என்னை மன்னிச்சிடு வயன். சத்தியமா எனக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. கோவத்தில் ஏதோ பேசிட்டேன். அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனைலாம் கொடுக்காத ப்ளீஸ் வயன். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாக எழுதிட்டுருக்கீங்க. ரியா ஓடி வந்து ஹக் பண்ணுறா. அம்மா சாரிம்மா, நான் இதுக்கப்புறம் எதாவது பண்ண மாட்டேன். ரியலி சாரி. ப்ளீஸ்மா, ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க. நீங்கள் இல்லாமல் அந்த வீடே அமைதியாக இருக்கு. ப்ளீஸ்மா. இல்லை ரியா, உனக்கு நான் சரியான அம்மாவே இருக்க மாட்டேன். சாரி, இங்கேருந்து 2 பேரும் கிளம்புங்க. மா மா ப்ளீஸ்மா, ஐம் சாரி. திஸ் இஸ் அ மிஸ்டேக் மா. திஸ் won't happen again, I promise. ப்ளீஸ் கம் பேக் மா அப்படின்றா. ப்ளீஸ்மா ப்ளீஸ். அதுக்கப்புறம் உங்கள் காலை பிடிக்கிறான். ஏய் ரியா, என்ன பண்ணுற? மாம், என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், வந்துடுங்க. டேடி பாவம். அதுக்கப்புறம் ஜிமின் அழுகிறாரு. அப்புறம் நீங்கள் ஜிமின் திரும்பி பார்க்குறீங்க. ரொம்ப பாவமாக நின்றுட்டுருக்காரு. வேறு வழியும் இல்லை. அவர் மேலேயும் மிஸ்டேக் இல்லை. ஒரு கண்மூடி தனமான ஒரு பாசத்தினால தானே இப்படி பண்ணார். அதுக்கப்புறம் நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. சாரி சாரி வயன், சாரி. I love you.
இதுக்கப்புறம் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். சாரி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமினோட வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள், ரியா, ஜிமினோட அம்மா, ஜிமின் எல்லாருமே ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணுறீங்க. ஓகேடா மீ, ஜிமினோட எஃப்எஃப் இதோட முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பைன் கைஸ். பாய் அம்மி, சராங்கே.